ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரித்தன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரித்தன் சைக்கிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏன்டா இப்படி வந்து நின்றுருக்க, ஒரு மாதிரி நின்றுட்டுருக்க, சைக்கிள் ஏன் இருக்குது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க அஃப்கோர்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடி வெட்ட போகிறோம். ஏன்டா இதெல்லாம் விலாக் எடுத்து போடுறேன்னா எனக்கு கண்டென்ட் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சைக்கிள் டயர் சேஞ்ச் பண்ணுற விலாக் போடும் போது கேட்டிருந்தேன் விலாக்லாம் போடலாமான்ட்டு. சரி போடுங்க ப்ரோ, உங்களுக்கு வர்ற அளவுக்கு போடுங்க. பார்த்தீங்களா எனக்கு வாயெல்லாம் ஸ்லிப் ஆகுது விலாகுன்னொன்னே. ஸோ வர்ற அளவுக்கு போடுங்கன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இதை கூட ஒரு விலாகாக போடலான்ட்டு. நான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெட்டுவேன், அப்படி இல்லைன்னா டானி அண்ட் கையில் வெட்டுவேன். ஸோ இன்றைக்கி வந்து சீப் அண்ட் பெஸ்ட் தான் போகலான் இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் தெரியும், சூப்பராக இருக்குது கிளைமேட். சென்னையில் மழை தூர்த்தல் போட்டுட்ருக்கு. இவ்வளோ நேரம் மழை பெஞ்சது காலில் இருந்து, என்னன்னு தெரியல. இவ்வளோ நாள் செம்ம வெயில், எக்ஸசிவ் ஹீட்டில் இருந்துச்சு. இப்போ என்னென்னா நல்லா கூலிங்காக நல்லா இருக்குது. இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் அதனால தான் நான் காலையே போகலான்னு தான் நம்ம வந்து இங்கே தான் நின்றுட்டுருக்கு நம்ம சைக்கிள். ஸோ அன்றைக்கி அந்த சைக்கிள் டயர் சேஞ்ச் பண்ணுற விலாக் பார்த்துருந்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் இப்போ நான் விலாக் எடுக்க போகிறேன். கொஞ்சம் தூரம் எடுப்பேன், அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நான் ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் எடுக்க ட்ரை பண்ணுறேன் முடி வெட்டுற கடையில், அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டில். இன்றைக்கி டானி அண்ட் கையில் தான் போகலான்னு இருந்தேன். பட் வந்து அது கொஞ்சம் தூரம், ப்ளஸ் தூர்த்தல் போடுறது, எங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சு தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இது கிட்டேயும் இருக்குது. டானி அண்ட் கை கம்பேர் பண்ணும்போது சீப் அண்ட் பெஸ்ட் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும், ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 மாதமாக முடி வெட்டலை, இதுக்காக தான் எதனா நல்ல ஸ்டைல் பண்ணலான்ட்டு. நிறைய வளர்த்துட்டேன். வீட்டில் எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே யார் வீட்டுக்கு போனாலும் திட்டுறாங்க, வீட்டில் அம்மா அப்பாவே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் வெட்டலான்ட்டு. நிறைய வளர்ந்துருச்சு ஒரு மாதிரி. அதுவும் வெயில் சீசனாக கசகசன்னு இருக்குது. இப்போ பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்குது தூர்த்தல் போடுறதுனால, மழை பெய்யறதுனால. பட் நார்மல் டெம்பரேச்சர் இருக்கும்போது ரொம்ப கசகசன்னு இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி போய் நல்லா ஸ்டைலாக எதனா பண்ணி வெட்டலான்னு இருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைக்கிள் விலாகிங்கில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுகிறதெல்லாம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா ஏரியாத்துலேயும் லைட்டாக தண்ணி இருக்குது. நம்ம வேலை சைக்கிளை இப்போ தான் கழுவணும். இப்போ இப்படி இருக்க இந்த நிலையில் கண்டிப்பாக சேராகும். நம்ம வேலை இன்னும் ஒரு 5 to 6 days வந்து இது லாங் ட்ரைவ் வேலை போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மழையில் வந்து சைக்கிள் கழுவி வச்சது வேஸ்ட்டு. இப்போ நல்லா வெயில் அடிக்குது, கழுவி வச்சா எதுவும் ஆகாதுன்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து இப்படி மழை பெஞ்சு என் சைக்கிளில் சேர் ஆகுது. இதான் நான் இவ்வளோ நாள் கழுவையில் வெயிலாக இருக்கே, சரி அப்போனா கழுவிக்கலான்ட்டு கழுவுன ஒரு 2 நாள்லேயே மழை பெய்யுது. இப்போ நம்ம கழுவுன ராசி பாருங்கள். சென்னையில் எவ்வளோ வெயில் அடிச்சதுன்னு நீங்களே தெரியும், எல்லா ஊர்லேயும் எப்படி வெயில் அடிச்சிட்டு இருக்குன்ட்டு. ஆனால் இப்போ வந்து மழை பெய்யுது நம்ம சைக்கிள் கழுவுனோடனே. அதனால் என்ன பண்ணலாம், நம்ம வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி கூட கழுவலாம், மழை வரும். சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வராது, ஒரு 2 kilometersக்குள்ளே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் முடி வெட்டியாக சொன்னேன். 2 மாதம் ஆச்சு லாஸ்ட்டாக டோனியன் கையில் வெட்டினேன். அதனால் நான் ரூட்டே மறந்துட்டேன். இப்போ நான் காலைல தான் கூகுள் மேப்ஸ் போட்டு பார்த்துருந்தேன், 2 kilometersக்குள்ளே தான் ஏதோ காமிச்சது, சரியாக தெரியல. ஸோ நான் வந்து பார்க்கணும். என்ன எனக்கு விலாகிங்கில் சத்தியமாக என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏதோ பேசிக்கிட்டு வரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பர்சனல் இன்ஸ்டா ஐடியும் கீழே கொடுத்துருக்கேன், நம்ம சேனலோட இன்ஸ்டா ஐடியும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நம்மளோட என்ன அது 2 தான், வேறு என்ன இருக்குது, அது 2 தான் கொடுத்துருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சைக்கிள் எப்படி கழுவணும் அந்த மாதிரி வீடியோஸ், ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி என்ன நிறைய பேர் கேட்குறது கியர் சைக்கிள் வாங்கலாமா நார்மல் சைக்கிள் வாங்கலாமான்ட்டு. அதுக்கும் நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், கியர் சைக்கிள் வர்சஸ் நான் கியர் சைக்கிள். அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் கிளியர் கட்டாக சொல்லியிருப்பேன் என்னெல்லாம் யூஸ் இருக்கோ, நீங்கள் என்னெல்லாம் கியர் சைக்கிள் வாங்கலாமா, இல்லை இந்த மாதிரி யூஸ் இருந்துச்சுன்னா கியர் சைக்கிள் வாங்கலாம், இந்த மாதிரி யூஸ் இருந்துச்சுன்னா இது வாங்கலான்ட்டு. பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட்டாக தூத்தல் போட்டிருக்கு, மைல்டாக தூத்தல் போட்டுட்ருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்குது டெம்பரேச்சர். ஓ தண்ணி மாடு ரூட்டு அப்படி போகணும். சரி ஓகே.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னையில் எங்கே இருக்கோன்னு கண்டுபிடிங்க கரெக்டான லொக்கேஷன். இந்த இடத்துக்குலாம் வந்திருந்தீங்கன்னா தெரியும். இது வந்து எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு சென்னையில் ரொம்ப மெயின் ஏரியா கிடையாது, கொஞ்சம் ஓகே ஒரு ஆவரேஜான மெயின் ஏரியான்னு சொல்லலாம். இது வந்து ஆக்சுவலாக வந்து வேணாம் நான் சொன்னேன்னா அப்புறம் கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்களே கமெண்டில் கெஸ் பண்ணுங்கள் இது எந்த ஏரியாவாக இருக்குன்ட்டு. நான் சென்னையில் இருக்கேன், அதோட சொல்லிடுறேன், சென்னையில் இருக்கேன். நம்ம எங்கன்னா லாங் ட்ரைவ் போகும்போது இந்த மாதிரி vlog எடுக்கலாமான்னு சொல்லுங்கள். ரொம்ப தூரம் போகிற இதெல்லாம் எடுக்க மாட்டேன், சும்மா பிட்டாக எடுக்கிறேன். அப்போ இது எடுக்க முடியாது, ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா அப்போ நிறைய ஆக்சசரிஸ் நம்ம போடுவோம். அப்போ வந்து இந்த மொபைலை எடுத்துன்னு போய் டப்புன்னு அங்கே வச்சுனா, வேர்ட்டிக்கலாக வச்சோன்னா பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஹரிசாண்டலாக வச்சுருக்கோமா, ஸோ அதனால் வந்து எல்லா ஆக்சசரிஸையும் இடிக்குது. அது நான் வந்து இப்போ நம்மளோட சைக்கிள் கம்ப்யூட்டரே வந்து தனியாக அவுத்து வச்சுருக்கேன். காரு தண்ணி அடிக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தனியாக அவுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை எடுத்துகிட்டு வந்து செட் பண்ண முடியாது, செட் பண்ணால் இந்த ஃபோனை அவுக்கணும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அவுத்து வச்சுருக்கேன். தாத்தா மழை பெய்யறதுனால தாத்தா வாங்கிக்கலாம், மழை பெய்யறதுனால எல்லாம் ஸ்பீடாக பறப்பான். ஐயோ மெயின் ரோடு வந்துடுச்சே, இதெல்லாம் பறப்பறன்னு பறப்பாங்களே. தேங்கு ஃப்ரெண்ட்ஸ், காரு வேனு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதான் சொல்ல வந்தேன். இப்போது நான் வந்து அந்த ரூட் எடுக்கணுமா, ஓகே ஃபைன், நான் வேறு வழியில் வந்துட்டேன், கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் நானே எக்ஸ்ட்ரா ஆகிட்டேன். நான் அவங்க கூட பேசிக்கிட்டு ரைட் எடுக்க வேண்டியது லெஃப்ட் எடுத்துட்டேன். அந்த இடத்துல ரைட்டு தான் எடுத்தேன், அதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா, எங்கெங்கேருந்து பார்த்துட்ருக்கேன்னு சொல்லுங்கள். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து பார்த்துருந்தேன்னு கமெண்ட் பண்ணியிருந்தார், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்துலாம் பார்க்குறாங்களா அப்படின்ட்டு. நீங்கள் எங்கெங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதே மாதிரி 1K சப்ஸ்கிரைபர் வந்துட்டோடனே சைக்கிள் கம்ப்யூட்டர், ஸ்டார் வார்ஸோட சைக்கிள் கம்ப்யூட்டர் கிவ் அவே பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நான் 1K 120 ரூல்ஸ்லாம் சொல்கிறேன், மறக்காமல் அதில் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நான் சும்மா சொல்கிறேன், இப்போதைக்கு எனக்கு இந்த ஐடியா தான். அதுலேருந்து நான் சொல்கிற ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு டாப் 5 கண்டென்ட்ஸ் டாப் 5 பார்ட்டிசிபென்ட்ஸ் எடுப்பேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா குழுக்களில் ஒருத்தர் எடுப்பேன், அவங்களுக்கு தான் அந்த சைக்கிள் கம்ப்யூட்டர் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1Kக்கு அப்புறம் 5Kல ஒரு கிவ் அவே இருக்குது, 5K அப்புறம் 10Kல ஒரு கிவ் அவே இருக்குது, நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. கிவ் அவே தானே, ஒருத்தர் தானே, ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட விருப்பம். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், கிவ் அவே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் இந்த கிவ் அவே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நம்ம இதுவாக இருந்தீங்கன்னா, நான் நம்மளோட யூடியூபோட அக்கௌண்ட்டில் போய் நான் செக் பண்ணுறேன் யாரெல்லாம் லாங் ஃபாலோவர்ஸுன்ட்டு. அவங்களாம் பார்த்தீங்கன்னா மீட்டப் வைக்கலாம், 2K 3K. நீங்கள் வர மாட்டீங்க எப்படி இருந்தாலும் நம்மள பார்க்கலாம். பெருசாகிட்டோன்னே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சேனல் பெருசாகிட்டோன்னே. இப்போ பார்த்தீங்கன்னா ரோடே ஃப்ரீயாக இருக்குது. வெயிலாக இருந்துச்சுன்னா என்னத்துக்கு எவ்வளோ வண்டி போகும் தெரியுமா இந்த ரோட்லலாம். ரோடு என்ன எம்டியாக இருக்குது, தண்ணியாக இருக்குது. சைக்கிள் போச்சு ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிள்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு கழுவுனேன், இப்போ திருப்பியும் ஊருக்கு போகும்போது கழுவணும். ஸோ என்னை கேட்குறீங்க எங்கடா அப்படி 40-50 கிலோமீட்டர்ஸ் ரைடு போகிறேன்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா கடம்பத்தூர்ன்ற ஒரு ஊருக்கு தான் போகிறேன். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். திருவள்ளூருக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து ஏகாத்தூர்னு சொல்லுவாங்க. ஏகாத்தூருக்கு அடுத்தது தான் கடம்பத்தூர். அது வந்து இன்னும் ஒரு வில்லேஜ் டைப் தான். அங்கே பார்த்தீங்கன்னா பாய் வளருது, தாத்தா பாட்டி வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் போவேன். அதே மாதிரி வேறு எங்கெல்லாம் சைக்கிளில் போகலான்னு சொல்லுங்கள். நான் சென்னையில் இருக்கேன், சென்னையிலேருந்து எங்கெல்லாம் போகலான்னு சொல்லுங்கள். நான் வேறு இப்போ 10th படிக்கிறேன்னா போர்டு எக்ஸாம் எழுதணும் அடுத்த வருஷம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எல்லாம் கம்மி பண்ணோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
ஸோ 10th ரிசல்ட்லாம் வந்திருக்கும் உங்களுக்குலாம். வந்தவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் 10th எவ்வளோ மார்க்குன்ட்டு. அந்த பையன் நம்மளே பார்த்தான், என்னடா பண்ணுறான் இவன் ஃபோனை ஹோல்டரில் இது ஹேண்டில் பாரில் மவுண்ட் பண்ணிட்டுன்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 500 600 மீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ரைட்டு தெரியுதா, அந்த ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் போனோம். அந்த ஜேசிபி இருக்குல்ல, அதுக்கு ரைட்டு. ஆட்டோ வருது. ஆஹா, இதுக்கு மேலே தூத்தலாம் படாது, மரமாக இருக்கு மேலே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம் சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் ஸ்பீடாக போகுமா. நான் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வைப்ரேஷன் ஆல்ரெடி அதிகமாக இருந்துச்சு போன வீடியோவில். நான் ஸ்லோவாக ஓனதுக்கு இன்னும் நான் ஸ்பீட்லாம் எடுத்து ரேஷ் டிரைவிங் மாதிரி போனேன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால தான் நான் ஸ்மூத்தாக இருந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பீடு போகிறேன். இதான் கண்டிப்பாக உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கும். இதெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர். உங்களை ஸ்பீடாக விட்டோன்னா எகிரிடும். அதுவும் இல்லாமல் தண்ணியாக இருக்குது ரோடு. நான் ஸ்பீடும் போக மாட்டேன், அழுக்காயிடும் சைக்கிள். அதனால தான் நான் ஸ்லோவாக அப்படி இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஏதோ சொல்ல வந்தேனே மறந்துட்டேன். ஏதோ சொல்ல வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்படி தான் அப்போதைக்கு அப்போ சொல்லனா இதை நான் மறந்துடுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்கே தானே எங்கேயோ பார்த்தேன் மேப்ஸில். தாண்டி வந்துட்டேனும். ரிவர்ஸில் போகணுமா இப்போ? வாங்க போய் பார்ப்போம். சீப் அண்ட் பெஸ்ட் இந்த ரைட் சைடில் தான் எங்கேயோ வந்துருந்துச்சு கடை கூகுளில். நான் தாண்டி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் உங்க கூட பேசிக்கிட்டு. ஓ, ஸ்பீட் பிரேக்கர். அது இங்கே இருக்குது ரைட்டில். இதுதான் ரைட் சீப் அண்ட் பெஸ்ட். வந்துட்டோம். ஸோ நான் உள்ளே போய்ட்டு எதனா பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுறேன், இல்லைன்னா வெட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு இப்போ வீடியோ எடுக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டோம், அதுக்கப்புறம் இங்கே லைன் போட்டோம். அது இப்போ குளிச்சனால தெரியல. அதுக்கப்புறம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் புது ஸ்டைல். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி வ்ளாக் போடலான்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலோட இன்ஸ்டா ஐடியுமே இருக்குது, நம்மளோட பர்சனல் ஐடியுமே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.